10 lakhs பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு அஃபோர்டபிள் ஜெர்மன் காம்பாக்ட் எஸ்யூவியோட ஒரு வேரியன்ட் பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம கூட ஸ்கோடா கைலாக் சிக்னேச்சர் வேரியன்ட் இருக்கு. 9.68 lakhs எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல இந்த கைலாக்கோட சிக்னேச்சர் வேரியன்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த கார்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இந்த பிரைஸ் பிராக்கெட்டுக்கு இந்த வேரியன்ட் வாங்குறது ஒரு வர்த்தான ஆப்ஷனா இருக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த சிக்னேச்சர் வேரியன்ட் பார்த்தோம்னா பேஸ் வேரியன்ட்டுக்கு அடுத்த வேரியன்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி கிளாசிக் அண்ட் சிக்னேச்சர் பிளஸ் வேரியன்ட்டோட டீடைல்டான கம்பேரிசன் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் டாப் அண்ட் பிரஸ்டீஜ் வேரியன்ட்டோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இன்னும் நம்ம பண்ணாமல் இருந்தது இந்த ஒரு வேரியன்ட் மட்டும் தான். ஸோ இன்னைக்கு நம்ம இந்த சிக்னேச்சர் வேரியன்ட்டோட டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். சேனலுக்கு புதுசுனா என் பேர் அம்ரிஷ், நம்மளோட மோட்டோரிஸ்ட் நம்ம சேனலில் நம்ம எல்லா கார்ஸ் அண்ட் பைக்ஸோட டிரைவ் அண்ட் வாக் அரவுண்ட் ரிவ்யூ பண்ணிட்டு இருக்கோம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கோடா கைலாக் சிக்னேச்சர் வேரியன்ட் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலமில் இருக்க S7 ஸ்கோடாக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். புக்கிங்ஸ் அண்ட் டெஸ்ட் ட்ரைவ்க்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன், டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து பேஸ் வேரியண்ட்டுக்கு அடுத்த வேரியன்ட் சிக்னேச்சர் அப்படின்னு இந்த வேரியண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த காரில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃப்ரண்ட்டில் இருந்து பார்த்துடலாம். ஸோ இங்கேயுமே பார்த்தோம்னா நமக்கு கிளாசிக் வேரியண்ட்டில் பார்த்த மாதிரியே ஃபுல் எல்இடி ஹெட்லாம்ப் செட்டப் இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்லையுமே வந்துடுது. ஸோ இதுலேயுமே பார்த்தோம்னா ஸ்கோடா கிறிஸ்டல் எல்இடி அப்படிங்கிற ஒரு பேஜிங்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இதுக்குள்ளேயே இருக்குது, கேமராவில் பெருசாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. டாப்பின் போகிறப்ப எல்இடி ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப் செட்டப் வரும். இதில் வந்து எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிஃப்ளெக்ட் ஆகிற அந்த ஸ்டைலில் தான் இருக்குது. இங்கே பார்க்குறப்போ நமக்கு எல்இடி டிஆர்லுமே வந்துடும். இந்த வேரியண்ட்லேயே பேசிக் வேரியண்ட்லேயே கொடுத்துட்றாங்க. கண்டிப்பாக இந்த வேரியண்ட்லையுமே வந்துடும். இந்த இடத்துல இண்டிகேட்டர் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இண்டிகேட்டர் ஆன் பண்ணுறப்போ எல்இடி டிஆரில் ஆஃப் ஆயிரும். அதாவது ஹசார்ட் போட்டிருக்கனால இப்போ ரெண்டு சைடுமே ஆஃப் ஆயிருக்கு. இந்த கலர் பார்த்தோன்னா ஒரு ஸ்பெஷலான கலர் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃபேக்ட் இந்த கலருக்குன்னே அடிஷ்னலாக 10,000 rupees கோடாலேருந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு டிமாண்டில் இருக்கக்கூடிய கலரும் கூட. இது வந்துட்டு லாவா ப்ளூ அண்ட் ஆல்சோ டீப் பிளாக், இந்த ரெண்டு கலருக்கு மட்டும் நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறப்போ இந்த இடத்துல அந்த கிளாஸ் பிளாக்ல கிரில்லாம் கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாகவே பிளாக் கலரில் தான் பம்பர்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து விஷுவலாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பேஸ் வேரியண்ட்டில் அந்த ஸ்கிட் பிளேட் மட்டும் கிடைக்காது. அண்ட் க்ரோம்லாம் நீங்கள் ஃப்ரண்ட்டில் எங்கேயுமே பெருசாக பார்க்க முடியாது. பட் இதுவே பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக தான் இருக்குது. சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வேரியண்ட்டில் மிஸ் ஆகிற ஃபீச்சர் என்னன்னு பார்த்தோம்னா நமக்கு ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் வராது. ஸோ அது மட்டும் இங்கே மிஸ் ஆகுது. மிச்சபடி எல்லாமே சிமிலராக தான் கொடுத்துருக்காங்க சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு ஈக்குவலாக. சைடில் இருந்து பார்க்குறப்போ காரோட டைமென்ஷன்ஸ்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. சப் 4 மீட்டரில் இருக்கக்கூடிய ஒரு கார் தான். 2566 mm செகண்ட் லார்ஜஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த செக்மெண்ட்டில் சப் 4 மீட்டர் எஸ்யூவி செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் லார்ஜஸ்ட் வீல் பேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மஹிந்திராவோட XUV 3XO வந்துட்டு 2.6 meters ஆஃப் வீல் பேஸில் இருக்கும். இதுவுமே அந்தளவுக்கு கம்மி அப்படிலாம் சொல்ல முடியாது. 2566 mm. ஸோ நல்லாவே ஸ்ட்ரெச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கம்ஃபர்ட்டுமே இதில் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ டயர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 16 inch வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதில் வந்து அலாய் வீல்ஸ் வந்துருது. அதாவது இந்த வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு அலாய் வீல் வர ஸ்டார்ட் ஆயிரும். சிக்னேச்சர் அண்ட் சிக்னேச்சர் ப்ளஸ் ரெண்டு வேரியண்ட்டுக்குமே இதே சில்வர் கலர் அலாய் வீல்ஸ் தான் கொடுக்குறாங்க. இதோட சைஸ் பார்த்தோன்னா 205, 60 or 16 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயுமே பார்த்தோன்னா எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக் வந்துடும். அண்ட் பிரேக் டிஸ்க் வைப்பிங் அந்த மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இதில் அடிஷனலாக லோட் பண்ணியிருக்காங்க. அது பேசிக் வேரியண்ட்லேருந்தே வந்துருது. சைடில் ஓவர் ரேஞ்ச் பார்க்குறப்போ நமக்கு பாடி கலர்லேயே ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவுமே இந்த லாவா ப்ளூவில் தான் இருக்குது. இங்கே நமக்கு எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே ஓவர் எய்ம்ஸ்லேயே வந்துடுது. டோர் ஹேண்டில்ஸ் பாடி கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. கீழே பார்க்குறப்போ பாடி கிளாடிங்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சின்ன ஒரு எஸ்யூவி அப்பியரன்ஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் வீல் ஆர்ச்சஸுமே சின்னதாக தான் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஆக்வர்டாலாம் அது பார்க்குறதுக்கு ஃபீல் ஆகலை. மேலே பார்க்குறப்போ ஷார்க் ஃபின் ஆண்டனா இல்லை, நார்மலான ஒரு ஆண்டனா தான் கொடுத்துருக்காங்க. ரூஃப் ரெயில்ஸுமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. 189 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஃபியூல் டேங்க் நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபியூல் ஃபில் பண்ணுற கேப் வந்துட்டு நமக்கு லெஃப்ட் சைடில் தான் கொடுத்துருக்காங்க. 45 liter ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் நமக்கு வந்துடுது. 19.68 km/liter மேனுவல் வேரியண்ட்டு கிளைம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் உங்களோட டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து ஒரு 10 to 15 or 16 kilometers வரைக்கும் நீங்கள் தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரியார்லேருந்து பார்க்குறப்போ எல்இடி டெய்ல் லேம்ப் செட்டப் தான் இந்த வேரியண்ட்டுக்குமே வருது. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் மட்டும் நமக்கு ஹாலஜன் பல்பில் கொடுத்துருக்காங்க. டெய்ல் லேம்ப்ஸ் எல்இடியில் தான் வருது. இந்த ஸ்கோடா பேஞ்சுக்கு பின்னால் இந்த பிளாஸ்டிக் கிளாடிங் ஆட் பண்ணியிருக்காங்க. இது பேசிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு கிடைக்காது. சிக்னேச்சர் வேரியண்ட்லேருந்தே கொடுத்துறாங்க. ஸ்கோடா பேஜிங் நல்லாவே போல்டாக கொடுத்துருக்காங்க. ரியரில் 2 பார்க்கிங் சென்சர் வந்துடுது. அண்ட் ரியர்லையுமே ஸ்கிட் பிளேட் ஆட் பண்ணியிருக்காங்க. கைலாக் பேஜிங் லெஃப்ட் சைடில் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்க்குறப்போ ஒரு ரிஃப்ளெக்டருமே வந்துடுது. அண்ட் இந்த வேரியண்ட்லேயே உங்களுக்கு டிஃபாகருமே வந்துடும். ஆனால் வைப்பர் மட்டும் இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. ஹை மோட்டட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல வந்துடுது. 1200 liters வரைக்கும் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த சீட்டை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா பூட் கேரிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பார்சல் ட்ரேவை நீங்கள் ரிமூவ் பண்ணணுன்னாலும் ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டோவிங் ஸ்பேஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே நல்ல ஒரு அடிஷன் அப்படின்னே சொல்லலாம். இந்த ரியர் சீட்டை நம்ம கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஆனால் 60-40 ஸ்பிளிட் ரேஷியோ சீட்ஸ் நீங்கள் டாப் அண்ட் பிரஸ்டீஜ் வேரியண்ட் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு கிடைக்கும். இங்கே நமக்கு 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்துடுது. ஸோ அதுவுமே நம்ம ஆல்ரெடி பேசிக் வேரியண்ட்லேயே பார்த்துருப்போம். இந்த இடத்துல 3 kg வரைக்கும் நம்ம ஏதாவது ஹேங் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடுமே ஹுக் வந்துடுது. அண்ட் பூட் லேம்புமே இந்த வேரியண்ட்டு கொடுத்துருக்காங்க.
இதுக்கு கீழே பார்த்தோம்னா ஸ்பேர் வீலுக்கான பிளேஸ்மெண்ட் இருக்குது. இதோட சைஸ் பார்க்குறப்போ 195/65 R15 இன்ச்சில் ஸ்டீல் வீல் கொடுத்துருக்காங்க. ஜாக்கிக்கான பிளேஸ்மெண்ட்லாம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த லாவா ப்ளூ கலர் பெயிண்ட் ஸ்கீம் பார்த்தினா உங்களோட தோச்சை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ ரொம்பவே பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ரியா சீட் ஸ்பேஸ் இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஸோ நல்ல சாலிடான ஒரு பெல்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். டோர் பேட்ச் எல்லாமே பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரீட்மெண்ட் வந்திருக்கு. நீங்களுமே ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க ஆம்ரெஸ்ட்டுக்காக. டோர் ஹேண்டில் க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு கிடைக்கும். சீட்ஸ் பார்த்தோம்னா ஒவ்வொரு வேரியண்ட்டுக்குமே அந்த பேட்டர்ன் சேஞ்ச் ஆகுது. கிளாசிக் வேரியண்ட்டுக்கு ஒரு மாதிரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க, சிக்னேச்சர் வேரியண்ட்டுக்கு ஒரு மாதிரி பேட்டர்ன் வருது, சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் வருது, அண்ட் ப்ரெஸ்டீஜ் வேரியண்ட்டுக்குமே கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான ஒரு பேட்டர்ன் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வேரியண்ட்டுக்கும் நல்ல ஒரு டிஃப்ரென்சியேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சீட்டோட அந்த அப்போல்ஸ்ட்ரி கலர்ஸில். பட் எல்லாமே ஒரு பிளாக் அண்ட் கிரேஸ் கலர் ஸ்கீமில் தான் வருது. ஆனால் அந்த தீம் மட்டும் சேஞ்ச் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இந்த வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சென்டரில் கிரே கலர் ஃபினிஷ்லாம் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா சைடில் அதாவது இந்த சீட்டோட கார்னர்ஸில் அந்த கிரே கலர் ஃபினிஷ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் மேஜராக சேஞ்ச் ஆகிற விஷயம். ஐசோபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸுமே இந்த காரில் வந்துடுது. ஆனால் சென்டரில் வரக்கூடிய ஆம்ரெஸ்ட் மட்டும் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் ஆனால் 3 அட்ஜஸ்டபிள் ஹெட்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்டோட ஆங்கிள் அந்த ஸ்கூப் பண்ண மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுளான ஒரு சீட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். உட்காரத்துக்கும் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தோம்னா இந்த சீட்டுக்கு பேக் சைட்லேயே மொபைல் ஹோல்டருக்கான ஒரு பாக்கெட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிளவராக பண்ணுவாங்க ஸ்கோடா. அண்ட் இங்கேயுமே அந்த மேக்சின் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இன்னொரு அடிஷன், இந்த சிக்னேச்சர் வேரியண்ட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரியரில் ஏசி வென்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ 2 USB Type-C சார்ஜிங் போர்ட் கொடுத்துட்றாங்க. ஸோ தம்ஸ் அப் போகிறது ஸ்கோடா. அண்ட் இந்த இடத்துல டிரான்ஸ்மிஷன் டனல் சின்னதாக தான் இருக்குது, பெருசாக ப்ரொட்ரூட் ஆகலை. ஸோ சென்டர் பேசஞ்சரை அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். கிளாஸ் ஏரியாலாம் நல்லா பெருசாக இருக்குது. கோட் ஹூக் கொடுத்துட்றாங்க, அது 2 சைடுமே வந்துடுது. அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோட டேஷ்போர்ட். ஸோ இதில் பார்த்தோன்னா ஒரு சின்ன ஒரு டச் ஸ்க்ரீன் வந்துடும். பேசிக் வேரியண்ட்டில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் அண்ட் ஆல்சோ ஸ்பீக்கருக்கான செட்டப்புமே கிடைக்காது. ஸோ அது வந்துட்டு சேஞ்ச் ஆகுது இந்த வேரியண்ட்டில். சேம் அதே 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் வந்துடுது. அதெல்லாம் நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு பார்க்கலாம். இன்க்ரெஸ் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. எக்ரெஸுமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. இந்த ஸ்கோடா கைலாக் 1 லிட்டர் TSI பெட்ரோல் இன்ஜினில் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ இதில் பார்க்குறப்போ 6 ஸ்பீட் மேனுவல் ஒரு 6 ஸ்பீட் AT கியர் பாக்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. அதாவது 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் வரும். ஸோ இந்த இன்ஜின் பற்றி சொல்லணும்னா இது வந்து ஒரு டர்போ ஸ்டாட்டிஃபைட் இன்ஜின் அப்படின்னே சொல்லலாம். ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வைகன் குரூப்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் இன்ஜின் அப்படின்னு கூட சொல்லலாம். லோ எண்டில் ட்ரைவ் பண்ணுறப்போ சின்னதாக ஒரு டர்போலாக உங்களுக்கு தெரியும். பட் அந்த 2000 RPM மார்க் தாண்டறப்போ ஒரு டீசல் கார் கொடுக்குற ஃபீல் வந்துட்டு இந்த TSI பெட்ரோல் இன்ஜின் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். டிரைவர்ஸ் டிலைட் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த இன்ஜினை. அந்தளவுக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து இந்த இன்ஜின்லேருந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட்டில் போயிட்டு அங்கே ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தோம்னா 4 விண்டோஸ்க்குமே பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கு மட்டும் 1 டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. அண்ட் ஓவர் இம்ஸை நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் ரிட்ராக்ட் பண்ணிக்க முடியாது, க்ளோஸ் அண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியாது. ஃப்ரண்ட் டோர் பேட்ஸ் பிளாக் அண்ட் கிரே ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. டோர் பாக்கெட்ஸ்லாம் பெருசாக இஷ்யூ இல்லை, நல்லாவே பெருசாக கொடுத்துருக்காங்க. சைல்ட் லாக்கான ஃபங்க்ஷன் வந்துருது. ஆம்ரெஸ்ட்டுக்கு ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட் ஆட் பண்ணியிருக்காங்க டோரில். டிரைவருக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஹெட்லாம்ப்க்கான ஸ்டாக்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இங்கே பார்க்குறப்போ ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டனுமே வந்துருது. இதுதான் பார்த்தீங்கன்னா காரோட கீ. இதில் லாக்கிங் அண்ட் பூட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஒரு ஃப்ளிப் கீ தான் வருது. ஸ்கோடா பேஜிங் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதாவது கிளாசிக் வேரியண்ட் அண்ட் ஆல்சோ சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ என்ன வேரியண்ட் மிஸ் ஆகுது, கிளாசிக் வேரியண்ட் கம்பேர் பண்ணுறப்போ என்ன ஆட் ஆகுது அப்படிங்கிறத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட்லி டெட் பெடல் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து டிரைவிங் அப்போ ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டியரிங் வீல் 2 ஸ்போக் ஸ்டியரிங் வீல் இந்த கார்லையுமே கொடுத்துருக்காங்க. இதில் லெஃப்ட் சைடில் பார்க்குறப்போ மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துடுது. ரைட் சைடில் அந்த MID கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியண்ட்டில் நமக்கு அனலாக் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துருது. அதாவது அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு MID வந்துருது. அதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். டிரைவிங் டேட்டா எல்லாமே வந்துருது. சென்டரில் இப்போ ஸ்பீடோமீட்டர் வர மாதிரி நான் வச்சிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஆவரேஜ் ஸ்பீட், டிஸ்டன்ஸ் கவர்டு அண்ட் டிரைவிங் டைம் கொடுத்துருக்காங்க. ரேஞ்ச் வந்துருது. ஆவரேஜ் ஃபியூல் கன்சப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து டிரைவிங் டேட்டா ஃபுல்லாகவே இதில் வந்துருது. அண்ட் ஆல்சோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமே இந்த வேரியண்ட்லேருந்தே உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெட் பண்ணுறேன். எஸ், டயர் ப்ரெஷர் சேவ்ட் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் வருது. இந்த இடத்துல அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்க்குறப்போ லெஃப்ட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஸ்பீடோமீட்டர் வந்துருது. லெஃப்ட் சைடில் கீழே டெம்பரேச்சர் மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் கீழே ஃபியூல் மீட்டர் வந்துருது. அண்ட் ஆல்சோ டேட் டைம் அதெல்லாம் நம்ம இந்த பட்டன் மூலிமா செட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இதில் கொடுத்துருக்காங்க. அண்ட் சர்வீஸ் இன்டர்வலுமே நம்ம இதில் பார்த்துக்கலாம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷனுமே இதில் நமக்கு வந்துருது. இங்கே பார்க்குறப்போ ஒரு 6.9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடும். இதில் நம்ம ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர் மூலிமா தான் கனெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஒயர்லெஸ் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ இதில் கிடையாது.
ஸோ இது சைஸுமே சின்னதான். நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா கிடையாது, பட் ஆனால் ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் கொடுத்துட்றாங்க. ஸோ அதை நான் இப்போ யூஸ் பண்ணி பார்த்தேன், லாக் ஆகிற மாதிரிலாம் தெரியல, ரொம்ப ஃப்ளூயிடாக தான் இருக்குது. இதில் போயிட்டோம்னா ஜென்ரலுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ்வலாக அந்த சாஃப்ட்வேர்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். டிஸ்பிளேக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்துடுது. ஸோ இதில் டிஸ்பிளேயோட பிரைட்னஸ் அண்ட் டிஸ்பிளேல கிளாக் வேணும்னா நம்ம ஆன் அண்ட் ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஆடியோ, ரேடியோ, ப்ளூடூத் அதுக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. டைப் ஏ போர்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வால்யூம் இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸுமே நம்ம இந்த டச்சில் தான் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு 4 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் இந்த காரில் நமக்கு வந்துடுது. ஆடியோ குவாலிட்டி டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டை கம்பேர் பண்ணுறப்போ என்ன சேஞ்ச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டச் ஸ்க்ரீனோட சைஸ் சேஞ்ச் ஆகும். அதில் 10.1 இன்ச் கொடுத்துருப்பாங்க, இதில் 6.9 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான் வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் உங்களுக்கு சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் கிடைக்கும். இதில் ஒரு அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் கொடுக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஏசி வென்ஸை சுற்றி ஒரு க்ரோம் ரிங் வரும், அதுவுமே இந்த வேரியண்ட்டில் கிடையாது. பட் இதிலே ஒரு கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் தான் இந்த ஏசி வென்ஸை சுற்றி கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரலையுமே அந்த க்ரோம் ரிங் வந்துட்டு இந்த வேரியண்ட்டில் கிடைக்காது. மேனுவல் ஏசி தான் இந்த காரில் உங்களுக்கு கிடைக்கும். சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் ஏசி கொடுத்துருப்பாங்க, அதாவது டச் கண்ட்ரோலில் ஏசி வந்துடும். அண்ட் ஆல்சோ இந்த வேரியண்ட்லேயே பார்க்குறப்போ கேபின் லேம்ப்ஸ் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது 2 சைடுமே வந்துடுது. ஆட்டோடமிங் IRVM இல்லை, மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட் பிளாக் கலர் அப்பர் போர்ஷன் அண்ட் லோவர் போர்ஷனில் ஒரு பெய்ஜ் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்குது. டிசைன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ பிளெயினாக இல்லாமல் கொஞ்சம் டிசைனில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்கோடா பேஜிங் இந்த இடத்துல வந்துடுது. அடிஷ்னலாக இந்த வேரியண்ட்லேயே கூல்டு க்ளோ பாக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோன்னா நம்ம கூலிங்கை இந்த நாப் மூலிமா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆம்ரெஸ்ட்டுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் இந்த காரில் வரும். இது மட்டும் இல்லாமல் இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டில் இருந்தால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்கும். கிளாசிக் வேரியண்ட்டில் ஆட்டோமேட்டிக் கிடையாது. சிக்னேச்சர் வேரியண்ட்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் கிடைக்கும். 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுக்கு வரும். மேனுவலுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நமக்கு ஹேண்ட் பிரேக் மேனுவலாக வந்துடுது. அண்ட் ஆல்சோ சிக்னேச்சர் ப்ளஸ் வேரியண்ட்டில் இந்த ஹேண்ட் பிரேக்கோட இந்த பட்டன் கூட க்ரோமில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் சின்ன சின்ன விஷயம் அதில் சேஞ்ச் ஆகுது. இந்த இடத்துல கீ வைக்கிறதுக்கான ஒரு ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. இதுலேயுமே அந்த பட்டன்லாம் கொடுத்துருக்காங்க. டிரைவருக்கான ஆம்ரெஸ்ட் வந்துடுது. பட் இது வந்து ஒரு ஃபேப்ரிக் ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடியிலுமே நமக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கிடைக்குது. 6 ஏர்பேக்ஸ் இந்த காரில் பேசிக் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்டாக வந்துடும். இது மட்டும் இல்லாமல் ABCBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், மல்டி கொலிஷன் பிரேக்கிங், எலக்ட்ரானிக் டிஃபரன்ஷியல் லாக், பிரேக் டிஸ்க் வைப்பிங், ரோல் ஓவர் ப்ரொடெக்ஷன், ஸோ இந்த மாதிரியான சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த ஸ்கோடா கைலாக்கில் பேஸ் வேரியண்ட்லேருந்தே ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ஸோ கண்டிப்பாக குளோபல் என்கேப்லையுமே நல்ல ஒரு ரேட்டிங் வாங்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பர்டிகுலர் சிக்னேச்சர் வேரியண்ட்டோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் 9,68,000 நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆன் ரோட்டும் வரப்போ 11,35,000 rupees ஆன் ரோட் பிரைஸ் சேலம் வருது இந்த பர்டிகுலர் சிக்னேச்சர் வேரியண்ட். இதில் நீங்கள் ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் எடுத்தீங்கன்னா 13,15,000 rupees ஆன் ரோட் பிரைஸ் சேலம் வரும். இந்த லாவா ப்ளூ அண்ட் டீப் பிளாக் கலருக்கு மட்டும் 10,000 நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ப்ரீமியம் பே பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஃபைனலி இந்த கார் யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட்ஜெட் செக்மெண்ட்டில் எனக்கு ஒரு ஜெர்மன் காம்பேக்ட் SUV வேணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷனை நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வெஹிக்கிளை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். ஓட்டுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். இன்னும் நம்ம சேனலில் டிரைவ் ரிவ்யூ பண்ணல, அதுவுமே கூடிய சீக்கிரமே நான் பண்ணிடுறேன். ஓட்டுறப்போ எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, வண்டி ரொம்ப லைட்டாக இருக்குது. ஸ்டியரிங்லாம் ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ சஸ்பென்ஷனுமே நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அந்த பிட்டர் பேட்டர்னான ரோட்ஸ்லாம் நல்லாவே அப்சர்வ் பண்ணிக்குது. ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குது, அந்த ஸ்டியரிங்கோட கனெக்ஷன் எப்படி இருக்குது, அது எல்லாமே நான் டீட்டெயில்டான ஒரு டிரைவ் ரிவ்யூவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதுதாங்க இந்த ஸ்கோடா கைலாக் சிக்னேச்சர் வேரியண்ட்டோட ஒரு டீட்டெயிலான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பட்டன் தட்டி விட்டு போங்க. அண்ட் ஆல்சோ இந்த சிக்னேச்சர் வேரியண்ட் பற்றின உங்களோட தோட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in the next video. Real soon. Take care. Bye bye and drive safe.